வெல்கம் டு டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு. 7ஆம் வகுப்பு ஆங்கில வழி கல்வியிலே பயிலும் மாணவரை வரவேற்பதிலே டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்று நாம் காண இருக்கக்கூடிய பாடப்பகுதி 7ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 2 அலகு 2 மின்னோட்டவியல். 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 2 UNIT-2 எலக்ட்ரிசிட்டி என்கின்ற பாடத்தினுடைய பாட கருத்து குறித்த காணொலியை முழுமையாக காண இருக்கின்றோம். At first we see the learning objectives of this lesson. Understanding the flow of electric current and learning to draw the circuit diagram. மின்னோட்டம் பாயும் வீதம் பற்றி புரிந்து கொள்ளுதல், மின்சுற்று படம் வரைய கற்றுக்கொள்ளுதல். Then understanding the difference between the conventional current and electron flow. மரபு மின்னோட்டம் மற்றும் எலக்ட்ரான்களுடைய ஓட்டத்தை வேறுபடுத்தி அறிதல். Understanding the different types of circuit based on flow of electricity and the connection of bulbs in a circuit. மின்சுற்றுக்களுடைய வகைகளை மின்னோட்டம் பாயும் வீதங்களின் அடிப்படையிலும் மின் விளக்கு இணைத்தல் அடிப்படையிலும் அறிந்து கொள்ளுதல். Then distinguishing a cell and a battery. மின்கலன் மற்றும் மின்கல அடுக்கு வேறுபடுத்தி அறிதல். Understand the effect of electric current and factors affecting the effect of electric current. மின்னோட்டத்தினுடைய விளைவுகளையும் மின்னோட்டத்தை பாதிக்கும் காரணிகளையும் புரிந்து கொள்ளுதல். Applying their knowledge in identifying the components of electric circuits. மின்சுற்றிலே பயன்படுத்தப்படும் மின் பொருட்களை அடையாளம் கண்டு உணர்தல். Understanding the discrimination between the different types of circuits. மின்சுற்றுக்களை வேறுபடுத்தி அறிதல். Doing a numerical problem and drawing the circuit diagram of their own. எண்ணியல் கணக்குகளை செய்யவும் மின்சுற்றுக்களை வரையறை செய்யவும் அறிந்து கொள்ளுதல். These are the learning objectives of this lesson. And then we see the introduction. In 1882, when it was a sun set in the west and a miracle happened in the New York City. When Thomas Alva Edison gently pushed the switch on 14,000 bulbs in 9,000 houses suddenly got lighted up. It was the greatest invention to mankind. From the world was under the light even the night. 1882ஆம் ஆண்டு நியூயார்க் நகரத்திலே சூரியன் மேற்கில் மறையும் வேளையிலே அந்த அதிசய நிகழ்வு நடைபெற்றது. 9,000 வீடுகளிலே 14,000 மின்விளக்குகளுடைய சாவியை தாமஸ் ஆல்வா எடிசன் திறந்த தருணம் அனைத்து விளக்குகளும் எரியத் தொடங்கின. இது மனித இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாகும். அன்றிலிருந்து இரவு நேரத்தில் உலகமே வெளிச்சத்திற்கு வந்தது. Many countries began using electricity for domestic purposes. 17 years after the New York in 1899, electricity first came to India. The Calcutta Electric Supply Corporation Limited commissioned the first thermal power plant in India on 17th April 1899. அந்த நிகழ்விற்கு பின்னர் பல நாடுகள் நியூயார்க்கிற்கு அடுத்தபடியாக மின்சாரத்தை வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்த ஆரம்பித்தன. முதலாக 1899ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே மின்சாரம் பயன்பாட்டிற்கு வந்தது. 1899ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள் முதல் அனல் மின் நிலையத்தை கல்கத்தா மின் விநியோக கழகம் தோற்றுவித்தது. Around in 19,000, a thermal power station was set up the Basin Bridge in Madras city, and power was distributed to the government press, general hospital, electric tramways, and certain residential areas in Madras. Today, electricity is a common household commodity. 1900ஆம் ஆண்டு சென்னையிலே பேசின் பாலத்திலே அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்டது. மேலும் அரசு அச்சகம், பொது மருத்துவமனை, மின் தண்டூர்தி பாதை மற்றும் சென்னையின் குறிப்பிட்ட குடியிருப்பு பகுதிகளில் மின் விநியோகம் செய்யப்பட்டது. இன்று மின்சாரமானது வீடுகளுக்கு அவசியமான ஒன்றாக ஆகிவிட்டது. In your class 6, we learned about the electricity and their sources from operating factories, running medical equipments like ventilators, communications,
like mobiles, radio and TV, drawing water to the agricultural field and light up homes. Electricity is important. What is electricity? We can see that it's a form of energy like heat and magnetism. We have learned that all materials are made up of a small particle called atoms. உனது 6ஆம் வகுப்பிலே மின்சாரத்தை பற்றியும் மின் மூலங்கள் பற்றியும் படித்திருப்பீர்கள். தொழிற்சாலைகள் இயங்கவும் மருத்துவ சாதனமான செயற்கை உயிர்ப்பு அமைப்புகளிலும் தகவல் தொழில்நுட்ப சாதனமான கைபேசி, வானொலி மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் வேளாண் நிலையங்களிலும் இருந்து நீர் இறைக்கவும் வீடுகளை ஒளியூட்டவும் மின்சாரம் முக்கியமானதாகும். மின்சாரம் என்றால் என்ன? அதை பற்றி இப்போது பார்ப்போம். வெப்ப ஆற்றல் மற்றும் காந்த ஆற்றல் போல் மின்சாரமும் ஒரு வகையான ஆற்றலாகும். அனைத்து பருப்பொருட்களும் சிறிய துகள்களாலான அணுக்களால் ஆக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருப்போம். The center of the atom is called nucleus. The nucleus consists of proton and neutron. Proton are positive charged, neutrons have no charge. Negative charge electron revolved around the nucleus in a circular orbits. Electricity is a form of energy that is associated with electric charge that exists inside the atom. அணுவினுடைய மையப்பகுதி உட்கரு என அழைக்கப்படுகிறது. உட்கருவானது புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை உள்ளடக்கியது. புரோட்டான்கள் நேர்மின் சுமை கொண்டவை, நியூட்ரான்கள் மின்சுமையற்றவை. உட்கருவை சுற்றி எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. அணுவில் உள்ள மின்னூட்டங்களுடன் தொடர்புடைய ஆற்றலின் ஒரு வகையே மின்சாரம் என அழைக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு செயல்பாடு ஒன்றை நாம் இங்கு காண இருக்கின்றோம். Comb your dry hair. Immediately after combing the dry hair, bring the comb closer to the bits of paper. What will you observe? When you are getting up from the plastic chair, the nylon shirt seems to be stuck to the chair and make cracking sound. What is the reason for the creation of the sound? A balloon sticks to a wall without any adhesive after rubbing on your hand. Do you know the reason for all? In all these above activities, when a body is rubbed against some other body, become charged. உனது உலர்ந்த தலைமுடியை சீப்பால் சீவவும், சீப்பால் தலையை சீவியவுடன் அதை சிறு காகித துண்டு அருகிலே கொண்டு வரும் பொழுது நீ என்ன காண்கிறாய்? பிளாஸ்டிக் நாற்காலியில் இருந்து எழுந்தவுடன் நீ அணிந்திருக்கும் நைலான் சட்டை நாற்காலியுடன் ஒட்டிக்கொண்டு படபடென ஒலியை எழுப்புகிறது. இவ்வொலி உருவாக காரணம் என்ன? நமது கையிலே தேய்க்கப்பட்ட பலூன் எந்தவித தொடுவிசையும் இன்றி சுவற்றில் ஒட்டிக்கொள்கிறது. இவ்வாறு அனைத்துக்கும் காரணம் என்ன என்பதை நீ அறிவாய். மேற்காணும் அனைத்து செயல்பாடுகளிலும் ஒரு பொருளினுடைய பரப்பின் மீது மற்றொரு பொருளுடைய பரப்பை தேய்க்கும் பொழுது அவை மின்சுமை அடைகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் மெஷர்ட் இன் a unit is called coulomb. 1 unit of coulomb is charge approximately 6.242 into 10 power 18 protons of or electrons. Electric charges are generally denoted by letter Q. மின்னூட்டம் கூலும் என்ற அலகினால் அளவிடப்படுகிறது. ஓரலகு கூலும் என்பது தோராயமாக 6.242 என்று 10^18 புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களுக்கு சமம். மின்னூட்டம் பொதுவாக Q என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. Then we see the electric current. The flow of electric charge constitutes an electric current. For an electrical appliances to work, electric current must flow through it. An electric current is measured by the amount of electric charge moving per unit time at any point in the circuit. The conventional symbol of the current is I. மின்னூட்டங்களின் ஓட்டமே மின்னோட்டம் எனப்படும். மின்சாதனங்கள் இயங்க வேண்டும் எனில் அச்சாதனங்கள் வழியே மின்னோட்டம் பாய வேண்டும். ஒரு சுற்றிலே பாயும் மின்னோட்டமானது ஒரு வினாடி நேரத்திலே கடத்தியின் ஏதேனும் ஒரு புள்ளி வழியே செல்லும் மின்னூட்டத்தினுடைய அளவால் அளவிடப்படுகிறது. மின்னோட்டத்தினுடைய குறியீடு I என்ற எழுத்தால் குறியிடப்படுகிறது. தென் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், அதனுடைய அலகு என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். த SI யூனிட் ஃபார் மெஷரிங் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த ஆம்பியர், which is the flow of electric charge across the surface at the rate of 1 coulomb per seconds. மின்னோட்டத்தினுடைய SI அலகு ஆம்பியர் ஆகும். கடத்தியின் ஏதேனும் ஒரு குறுக்குவெட்டு பரப்பிலே ஒரு வினாடி நேரத்திலே ஒரு கூலும் மின்னூட்டம் பாய்ந்தால் அக்கடத்தியில் பாயும் மின்னூட்டம் ஒரு ஆம்பியர் என அழைக்கப்படுகிறது. I = Q/T.
where I is equal to current ampere A, coulomb charge in coulomb C, time taken in seconds S. So the electric current should be defined as I is equal to Q by T. இதற்கு அடுத்தபடியாக ஒரு தீர்க்கப்பட்ட கணக்கு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. In 30 coulomb of electric charge flows through the wire in 2 minutes. Calculate the current in the wire. ஒரு கம்பியின் வழியே 30 கூலும் மின்னூட்டமானது 2 நிமிடத்திற்கு பாய்ந்தால் கடத்தி வழியே செல்லும் மின்னூட்டத்தினுடைய அளவு யாது? இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அளவு சார்ஜ் Q is equal to 30 coulomb, time T is equal to 2 minutes into 60 seconds. Therefore 120 seconds. Current I is equal to Q by T, 30 by 120 is equal to 0.25 ஆம்பியர் என்பது கரண்ட்டினுடைய அலகு. ஸோ 0.25 ஆம்பியர் என்பது இதற்கு சரியான பதில். தென் த கன்வென்ஷனல் கரண்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃப்ளோ. மரபு மின்னூட்டம் மற்றும் எலக்ட்ரானுடைய ஓட்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதை படம் நமக்கு இங்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. பல்ப், பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், பேட்டரி, கண்டக்டிங் ஒயர் எவ்வாறு இது எரிகிறது, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் படங்கள் இங்கே நமக்கு தெளிவாக கொடுத்துருக்கு. Then before the discovery of electron, scientists believed that the electric current consists of a moving positive charge. எலக்ட்ரான்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னதாக நகரும் நேர்மின்னூட்டங்களே மின்னோட்டத்திற்கு காரணம் என அறிவியல் அறிஞர்கள் நம்பினர் ஆரம்ப காலங்களில். This movement of positive charge is called conventional current. நேர்மின்னூட்டங்களுடைய இந்த இயக்கம் மரபு மின்னூட்டம் என அழைக்கப்படுகிறது. After the electrons were discovered, it was known that electron flow actually takes place from the negative terminal to the positive terminal of the battery. This movement is known as the electron flow. எலக்ட்ரான்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எலக்ட்ரானுடைய ஓட்டம் உண்மையிலே மின்கலத்தின் எதிர்முனையிலிருந்து நேர்மின்முனை வரை நடைபெறுகிறது என அறியப்பட்டது. இந்த இயக்கம் எலக்ட்ரான் ஓட்டம் என கண்டுபிடிக்கப்பட்டது. கன்வென்ஷனல் கரண்ட் இஸ் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த எலக்ட்ரான் ஃப்ளோ. மரபு மின்னோட்டம் என்பது எலக்ட்ரான்கள் ஓட்டத்திற்கு எதிர் திசையில் அமையும் என்ற கருத்து நமக்கு இங்கு வலியுறுத்தப்படுகிறது. தென் த மெஷர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டத்தை அளவிடுதல். எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்டு யூசிங் எ டிவைஸ் இஸ் கால்டு அம்மீட்டர். The terminals of a ammeter are marked with the positive and negative sign. An ammeter must be connected in series in a circuit. மின்னூட்டமானது அம்மீட்டர் என்ற கருவியால் அளவிடப்படுகிறது. அம்மீட்டருடைய முனைகள் ப்ளஸ் மற்றும் மைனஸ் குறியீட்டால் குறிக்கப்பட்டிருக்கும் ஒரு சுற்றிலே அம்மீட்டரானது தொடரிணைப்பில் மட்டுமே இணைக்கப்பட வேண்டும். Instrument used to measure the smaller current in the milliampere or microampere range are designed as milliammeter or microammeter. மில்லி ஆம்பியர் அல்லது மைக்ரோ ஆம்பியர் வரம்பிலே மின்னோட்டங்களை அளவிட பயன்படும் கருவிகள் மில்லி அம்மீட்டர் அல்லது மைக்ரோ அம்மீட்டர்களாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு மில்லி ஆம்பியர் ஈக்குவல் டு 10⁻³ ஆம்பியர் 1/1000 ஆம்பியர். ஒரு மைக்ரோ ஆம்பியர் மியூஎஸ் ஈக்குவல் டு 10⁻6 ஆம்பியர் 1/10 lakhs ஆம்பியர். இதற்கு அடுத்தபடியாக ஒரு ஒர்க்டு எக்ஸாம்பிள் கரண்ட் ஒன்று ஒரு கால்குலேஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. If 0.002 ampere current flows through the circuit, then convert the current in the terms of microampere. ஒரு சுற்றின் வழியே 0.002 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது எனில் அச்சுற்றிலே பாயும் மின்னோட்டத்தை மைக்ரோ ஆம்பியரில் கூறுக. மைக்ரோ ஆம்பியருங்கிறது எவ்வளோன்னு சொல்லியாச்சு, 10⁻6 அப்படின்ட்டு. அப்போ 0.002 ஆம்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ போடணும், 0.002 × 10⁻6 மைக்ரோ ஆம்பியர். அப்போ ஏற்கனவே இங்கே 3 ஸ்தானம் இருக்குது, அதனால் முன்னாடி கொண்டு போகும்போது அந்த 6ல் 3 ஸ்தானம் அடிபட்டு போயிடும். ஸோ 2 × 10⁻³ × 10⁻6 மைக்ரோ ஆம்பியர். தேர்ஃபோர் 2 × 10⁻3 மைக்ரோ ஆம்பியர். தேர்ஃபோர் 2000 மைக்ரோ ஆம்பியர் அப்படிங்கிறத இதனுடைய ஆன்சரு. அண்ட் தென் எவ்வாறு இதை அளவிடுதல் அப்படிங்கிறது கணக்கு முடிஞ்சிருச்சு. தென் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் வி எவ்வளவு அப்படின்னா வியினுடைய அளவை எவ்வாறு நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, மின்னழுத்த வேறுபாடுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது எலக்ட்ரிக் சார்ஜ் நீட் எனர்ஜி டு புஷ் தம் அலாங் த சர்க்கியூட். ஒரு மின்சுற்றின் வழியே மின்னூட்டங்கள் நகர ஆற்றல் தேவைப்படுகிறது. அப்போ வாட்டர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டு லோயர் கிரவுண்ட். Similarly, an electric charge always flow from the point at higher potential to a lower potential. An electric current can flow only when there is a potential difference V or PD.
ஒரு மின்சுற்றிலே மின்சுற்றின் வழியே மின்னோட்டங்கள் நகர ஆற்றல் தேவைப்படுகிறது. நீரானது எப்பொழுதும் உயர்மட்ட நிலையிலிருந்து தாழ்மட்ட நிலையை நோக்கி பாயும். அதேபோல் மின்னூட்டங்கள் எப்பொழுதும் உயர் மின்னழுத்த புள்ளியிலிருந்து தாழ் மின்னழுத்த புள்ளியை நோக்கி பாயும். மின்னழுத்த வேறுபாடு V இருந்தால் மட்டுமே கடத்தியின் வழியே மின்னோட்டமானது செல்லும் என அறிவுறுத்தப்படுகிறது. The potential difference between any 2 points in the circuit is the amount of energy needed to move one circuit of electric charge from one point to other. இரு புள்ளிகளுக்கிடையே மின்னழுத்த வேறுபாடு என்பது ஓரலகு மின்னூட்டத்தை ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்கு நகர்த்துவதற்கு தேவைப்படும் ஆற்றலுடைய அளவு. இதுவே மின்னழுத்த வேறுபாடு. யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அலகு என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். டிட் யூ எவர் நோட்டீஸ் த precautionary board while crossing the railway track and the electric transformer? What does the word high voltage denotes? மின்மாற்றி அருகே அல்லது ரயில் தண்டவாளங்களை கடக்கும் பகுதியிலே போன்ற முன்னெச்சரிக்கை பலகைகளை நீங்கள் கண்டிப்பாக பார்த்திருப்பீர்கள். The term mentioned in the board volt is the measurement for the electric potential difference. அப்பலகிலே குறிப்பிட்டுள்ள உயர் மின்னழுத்தம் எதை குறிக்கிறது என்றால், முன்னெச்சரிக்கை பலகிலே குறிப்பிட்டுள்ள வோல்ட் என்ற வார்த்தையை மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அளவீடாக நாம் காணலாம். The SI unit of potential difference is volt V. Potential difference between the 2 points is measured by using a device is called voltmeter. மின்னழுத்த வேறுபாட்டினுடைய SI அலகு வோல்ட் ஆகும். இரு புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டை வோல்ட்மீட்டர் என்ற கருவியை கொண்டு நாம் அளவிடலாம் என்பது இதற்குண்டான சரியான தீர்வு. The electric current flow from the higher potential level to lower potential level is just like a water flow. மின்னோட்டமானது நீரோட்டம் போல அதிக மின்னழுத்த மட்டத்திலிருந்து குறைந்த மின்னழுத்த மட்டத்தை நோக்கி பாயும் என்பது இதற்கான சரியான விளக்கம். Then electrical conductivity and resistivity, மின் கடத்துத்திறன் மற்றும் மின் எதிர்ப்பு திறன் என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். At first we see the resistance, மின் தடை. An electrical component resist or hinder the flow of electric charges when is connected in a circuit. In a circuit component, the resistance to the flow of charges is similar to how a narrow channel resists the flow of water. ஒரு மின்சுற்றிலே இணைக்கப்படும் மின்தடையானது அந்த மின்சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டத்தினுடைய இயக்கத்தை எதிர்க்கும் அல்லது தடுக்கும் ஒரு மின் உறுப்பு ஆகும். நீரோட்டம் பாயும் வீதத்தை ஒரு குறுகிய வழியானது எவ்வாறு பாதிக்கிறதோ அவ்வாறு மின்னுறுப்பானது மின்தடையானது மின்னூட்டம் பாயும் வீதத்தையும் எதிர்க்கும் என்பதுதான் இதனுடைய முழுமையான விளக்கம். And then we see the higher the resistance in a component, the higher the potential difference needed to move the electric charge through the component. We can express the resistance of the ratio. ஒரு மின்னுறுப்பின் மின்தடை மதிப்பு அதிகமெனிலே மின் உறுப்பின் வழியே செல்லும் மின்னூட்டங்களை இயங்கச் செய்யும் அதிக மின்னழுத்த வேறுபாடு தேவைப்படுகிறது. Resistance of the component is a ratio of the potential difference across it to the current flowing through it R equal to V by I. ஒரு மின்னுறுப்பின் மின்தடை என்பது மின்னுறுப்பிற்கு இடையே செயல்படும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னுறுப்பின் வழியே செல்லும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதமாகும். மின்தடையினுடைய SI அலகு ஓம் என அழைக்கப்படுகிறது. மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகித மதிப்பு அதிகம் எனில் மின்தடையினுடைய மதிப்பு அதிகமாகும். Resistance of the component is the ratio of the potential difference across it to the current flowing through R equal to V by I. The SI unit of resistance is ohm. Greater the ratio of V to I, the greater the resistance. மின்னழுத்தத்திற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகித மதிப்பு அதிகமெனில் மின்தடையினுடைய மதிப்பும் அதிகமாகத்தான் இருக்கும். Then electrical conductivity, மின் கடத்துத்திறன். Electrical conductivity or specific conductance is the measure of material's ability to conduct an electric current. It is commonly represented by the Greek letter sigma. The SI unit of electrical conductivity is the Simpsons per meter, S by M. ஒரு கடத்தி ஒன்றின் மின்னோட்டத்தை கடத்தும் திறன் அளவு அக்கடத்தினுடைய மின் கடத்துத்திறன் அல்லது தன் மின் கடத்துத்திறன் என அழைக்கப்படுகிறது.
இது பொதுவாக சிக்மா என்ற கிரேக்க எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. மின் கடத்துத்திறனுடைய அலகு சீமன்ஸ் பர் மீட்டர் S/m ஆகும். தென் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, மின் தடை எண். Electrical resistivity, also known as the specific electrical resistance or volume resistivity, is a fundamental property of a material that quantifies how strongly that material opposes to flow the electric current. The SI unit of electrical resistivity is ohm per meter. பொருள் ஒன்று தன் வழியே மின்னோட்டம் பாய்வதை எவ்வளவு வலிமையாக எதிர்க்கும் என அளவிட்டு கூறும் பொருள்களுடைய அடிப்படை பண்பே அப்பொருளுடைய மின்தடை எண் என அழைக்கப்படுகிறது. இது ரோ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. மின்தடை எண்ணை தன் மின்தடை எண் எனவும் குறிப்பிடுவர். மின்தடை எண்ணினுடைய SI அலகு ஓம் மீட்டர் என அழைக்கப்படுகிறது. பொருள்களுடைய மின்கடத்துத்திறன் மற்றும் மின்தடை எண்களுடைய மதிப்பு. அன்லாக் த எலக்ட்ரிக் கரண்ட் வித் வாட்டர் ஃப்ளோ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சில்வர் அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி, காப்பர் அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டிவிட்டி, அன்லீடு காப்பர் துண்டாக்கப்பட்ட தாமிரம் இருந்ததுன்னா அதிலோட பார்த்திங்கன்னா அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி அதாவது மின்தடை எண் மின்கடத்துத்திறன் கொடுக்கப்பட்டது. அலுமினியம் அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டி ஷுட் பி கிவன் இன் த டேபிள். அன்லாக் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வித் வாட்டர் ஃப்ளோ, மின்னோட்டத்திற்கும் நீரோட்டத்திற்குமான ஒப்புமை என்ன என்பதை பற்றி பார்க்க வேண்டும். An electric current is a flow of electron through a conductor like copper wire. We can't see the electrons, however, we can imagine the flow of electric current in a wire like a flow of water in a pipe. தாமிர கம்பி ஒன்றை ஒரு கடத்தியின் வழியே பாயும் எலக்ட்ரான்களின் ஓட்டமே மின்னோட்டம் ஆகும். நம்மால் எலக்ட்ரான்களுடைய ஓட்டத்தை கண்டு உணர முடியாது. ஆனால் ஒரு கம்பியின் வழியே பாயும் மின்னோட்டத்தை ஒரு குழாயின் வழியே பாயும் நீரோட்டத்தைப் போல நம்மால் கற்பனை செய்து பார்க்க இயலும். Let us see the analogy of flow of electric current with a water flow. மின்னோட்டம் பாய்வதற்கும் நீரோட்டத்திற்குமான ஒப்புமை இப்பொழுது என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். Water flowing through the pipes is the pretty good mechanical system that is a lot of like an electrical circuit. This mechanical system consists of a pump pushing water through the closed pipe. Imagine that the electrical current is similar to the water flowing through the pipe. The flowing parts of the two systems are related. குழாய் வழியே நீர் பாயும் ஒரு இயந்திர அமைப்பானது மின்னோட்டம் பாயும் வீதத்திற்கு ஒப்பாகும். நீர் பாய்ச்சும் இயந்திர அமைப்பானது ஒரு மூடிய குழாயின் வழியே நீரை வெளியேற்றும் பம்ப் ஒன்றை உள்ளடக்கி இருக்கும். ஒரு குழாயின் வழியே பாயும் நீரோட்டத்தினை மின்னோட்டத்திற்கு ஒப்பாக கற்பனை செய்து கொண்டால் இந்த இரண்டு அமைப்புகளின் கீழ்கண்ட பகுதிகள் எதற்கு ஒப்பாகும் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். The pipe is like the wire in the electric circuit and the pump is like the battery. குழாயானது மின்சுற்றிலே கம்பி போலும் பம்பானது மின்கலம் போலும் செயல்படுகிறது. The pressure generated by the pump derives water through the pipe. அதாவது பம்பினால் உருவாக்கப்படும் அழுத்தமானது குழாய் வழியே நீரை இயங்கச் செய்கிறது. குழாயில் உருவாகும் அழுத்தமானது சுற்றின் வழியே எலக்ட்ரான்களை இயங்கச் செய்யும் மின் அழுத்தத்திற்கு ஒப்பாகும் என அழைக்கப்படுகிறது. The pressure like a voltage generated by the battery which derives the electron through the electric circuit. அதற்கு அடுத்தபடியாக suppose there are some dust and rust that plug up the pipe and slow a flow of water creating a pressure difference from the one end to other end of the pipe. In similar way, the resistance in the electric circuit resists the flow of electrons and creates the voltage drop from one end to other. Energy loss is shown in the form of the heat across the resistor. குழாய்க்குள் தூசு மற்றும் துரும்புகள் படிந்திருந்தால் அவை நீரோட்டத்தை தடை செய்வதோடு மட்டுமல்லாமல் குழாயின் ஒரு முனைக்கும் மற்றொரு முனைக்கும் இடையே அழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்தும். அதேபோல மின்சுற்றிலே அமைக்கப்படும் மின்தடையானது மின்னோட்டம் பாய்வதை தடுப்பதோடு அல்லாமல் ஒரு முனைக்கும் மற்றொரு முனைக்கும் இடையே உள்ள மின் அழுத்த குறைவை ஏற்படுத்தும். இதனால் மின்தடையின் குறுக்கே ஆற்றல் இழப்பு ஏற்பட்டு அது வெப்பமாக வெளிவிடப்படுகிறது. அதற்குண்டான படங்கள் இங்கு நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தென் சோர்சஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கல் செல்ஸ். அதாவது மின்னோட்டங்களை உருவாக்கும் மூலங்கள், மின்வேதி கலன்கள் அல்லது மின்கலங்கள். இதற்கு ஒரு தேவையான ஒரு விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. An electric cell is something that provides electrically to different devices
that are not fed directly or easily by the supply of electricity. மின்சாரத்தை நேரடியாகவோ அல்லது எளிதாகவோ பெற முடியாத மின் சாதனங்களுக்கு மின்சாரத்தை அளிக்க வல்ல சாதனமே மின்கலன், அதுதான் பேட்ரி அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆக்டிவிட்டி இங்கே நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. shall we produce electricity at our home? நம்ம வீட்டிலே நாம் மின்சாரம் தயாரிக்கலாமா? மெட்டீரியல்ஸ் required zinc and copper electrodes, a light bulb, connecting wire and fruits such as a lemon, orange, apple, grapes and bananas. துத்தநாகம் மற்றும் தாமிர மின்வாய்கள், மின்விளக்கு, இணைப்பு கம்பி, எலுமிச்சை, ஆரஞ்சு, திராட்சை மற்றும் வாழைப்பழம் இவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். செட் அப் த சர்க்யூட் ஆஸ் ஷோன் த ஃபிகர். நாங்கள் படத்தில் கொடுத்துருக்கிறவாறு ஒரு சர்க்யூட்டை நம்ம ரெடி பண்ணிக்கணும். நவ் நோட் த பிரைட்னஸ் ஆஃப் த பல்ப் வேர் த சர்க்யூட் இஸ் கனெக்டட். லெமனை கனெக்ட் பண்ணால் எவ்வளவு பொலிவினை கொடுக்குதுன்னு பார்க்கணும். அதே போல் ரிப்பீட் த எக்ஸ்பெரிமெண்ட், யூஸ் அதர் ஃப்ரூட்ஸ் லிஸ்டட் above. Do you notice the difference in the brightness of the bulb when it is connected to different fruits? Which fruits give the greatest brightness? Why? If you do not know, please get the appropriate reason for your teacher. மற்ற பழங்களை பயன்படுத்தி சோதனைகளை திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்கணும். வேறுபாடு என்னன்றதை நீங்கள் கவனிச்சிங்களா? அதில் எந்த பழத்தினுடைய சுற்றில் இணைக்கப்படும் பொழுது அதிகமான பொலிவை நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் பார்க்குறீங்க, எதுக்காக பார்க்குறீங்க, எந்த பழத்தை இணைக்கும் பொழுது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்குண்டான காரணங்களை கண்டறியணும். இந்த above activity we make the enable to the bulb glow. Where is the difference in the brightness of the bulb? The reason that the fruits which have to connect the bulb produces the electric energy at different level. மேற்காண் செயல்பாட்டில் எது மின்விளக்கை பொலிவுறச் செய்தது, மின்விளக்கினுடைய பொலிவிலே ஏன் வேறுபாடு காணப்பட்டது, காரணம் என்ன என்றது மின்விளக்குடன் இணைக்கப்பட்டுள்ள பழங்கள் வெவ்வேறு அளவிலான மின்னாற்றலை உருவாக்கியதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். The sources which produce the small amount of electricity for shorter periods of time is called as an electrical cell or electrochemical cell. Electric cells convert the chemical energy into electrical energy. மிகச்சிறிய அளவிலான மின்னோட்டத்தை மிக குறைந்த காலத்திற்கு உருவாக்கும் மூலங்கள் மின்கலங்கள் அல்லது மின் வேதி கலங்கள் என அழைக்கப்படுகிறது. மின்கலன்கள் வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுபடுவையாகும். In addition to electrochemical, we use electrical thermal source for generating electricity for large scale use. It has two terminals. When electric cells are used as a chemical reaction takes place inside the cells which produce the charge in the cell. மின்வேதி கலங்களோடு மட்டுமல்லாமல் அதிக அளவு பயன்பாட்டிற்கு வெப்ப மின்கலங்களை நாம் பயன்படுத்துகிறோம். இவை இரு முனைகளை பெற்றிருக்கும் மின்கலன்களை பயன்படுத்தும் பொழுது மின்கலனில் மின்னோட்டத்தை உருவாக்கக்கூடிய வேதி வினை நடைபெறுகிறது என்பது இதனுடைய முழுமையான விளக்கம். இந்த பாடத்தினுடைய முதல் காணொளி இத்தோடு நிறைவு பெறுகிறது. We will be see again the next video. Until then, thank you so much.